இல்லத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கள நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த 2 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில காலை மத்திய பணிமனையான பல்லவன் இல்லத்தை காலையிலிருந்து அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த 6 அம்ச கோரிக்கை என்பது என்னுடைய வாழ்வாதார கோரிக்கை எனவும் இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பணிமனையையும் பல்லவன் இல்லத்தையும் முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தை கைவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைகளில் ஒரு பொதுநல வழக்கு என்பது இன்றைக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. இன்னும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இந்த போராட்டம் நீடித்தால் நிச்சயமாக பொதுமக்களுக்கு தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப செல்வதற்கான நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். இருப்பினும் தமிழக அரசு தற்காலிக பணியாளர்களை வைத்து பேருந்துகளை தற்போது இயக்கி வரக்கூடிய நிலையில இந்த போராட்டம் இன்னும் வலுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிடுவார்களா என்பது குறித்து தெரிய வரும். தற்போது பல்லவன் சாலையில ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடாமல் பார்த்துக்கிறாங்க. குறிப்பா அதனால பல்லவன் வாயில் முற்றுகையிட்டு அரசுக்கு எதிரான கோஷங்களையும் குறிப்பாக தமிழக அரசு உடையாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும். அதே போல அகவிலைப்படி உயர்வை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை 3வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. சிவரஞ்சனி.